Good morning, Shanthini. Good morning and very very happy birthday, Ram. Thank you, Shanthini. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா? பியூட்டி டிப், ஹெல்தி. உங்க பர்த்டே எதுமா எனக்கு டிப்ஸ் சொல்றீங்க. சோ நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே வந்து நான் சொல்ல போறேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டீ கூட இருக்குல்ல, அது தேக்கு மரம். அதோட ஃப்ளவர் அதோட விதைலாம் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து அரைச்சு வந்து தலையில தேய்ச்சிட்டு வந்தா ஹேர் ஃபால் இருக்கு இல்லையா? ஹேர் ஃபால்லாம் சரியாயிடும். அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப்ல இருக்க ஃபங்கஸ்லாம் ரிமூவ் ஆகி வந்து ஹேர் growth நல்லா இருக்கும். அது வந்து நம்ம bronchitis அப்படினு சொல்றாங்க இல்லையா? அதாவது நம்ம லங்ஸ்ல இருக்க சளி கட்டிட்டு இருக்கும் இல்லையா? அது சரியாவனாலும் அந்த ஃப்ளவர் நம்ம அத தேக்கு மரத்தோட ஃப்ளவர் வந்து சாப்பிட்டே வந்தா சரியாயிடும். ஓகே, சோ பர்த்டே எதுமா காலங்கத்தாலே ஒரு பியூட்டிஃபுல்லான டிப் எனக்கு கொடுத்திருக்கீங்க. சோ நம்ம வெட்டியா பேசிட்டு இருக்காம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சோராம், தாமரை பூ உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இது சேத்துல முளைக்கும். மிச்ச எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து செடிகளுமே பாத்தீங்கன்னா வந்து நல்ல மண்ணில் முளைச்சா மட்டும்தான் அதெல்லாம் வந்து சர்வை பண்ண முடியும். பட் இதுல வந்து சேத்துல முளைச்சா கூட இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியான அழகு இருக்கு. சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மத்த எல்லா பூக்குமே வந்து ஒவ்வொரு இதழா வந்து பூக்காது. பட் இந்த லோட்டஸ் மட்டும் வந்து ஒவ்வொரு இதழா அழகா பூக்குமா. ஸோ அதாவது வந்து அதை வாழ்க்கையோட வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கோட் மாதிரி படிச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நிறைய அப்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்டிகல்ஸ் வந்து சேத்து ஸோ சேத்துல முழிச்ச செந்தாமரை மாதிரி நம்ம அந்த அப்டிகல்ஸ்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து வளர்த்துக்கணுமா. அந்த சேத்துல இருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னு. ஆமா, சேத்துல இருந்து அந்த அப்டிகல்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அந்த அழகான பூ மாதிரி நம்ம இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. இது தொடர்ந்து இன்றைய நல்ல நேரம் ராகுகாலம் குளிகன் போன்றவை பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 18/11/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி சப்தமி. நட்சத்திரம் திருவோணம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. சாந்தினி, இது வந்து கார்த்திகை மாசம் இல்லையா? ஸோ இது வந்து பேசிக்கா ஐயப்ப சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மாலை போட்டு மலைக்கெல்லாம் போவாங்க. அவங்க வந்து பிரசாதமா என்ன தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவண பாயாசமும் அப்பமும் தருவாங்க. அந்த அரவண பாயாசம் வந்ததுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரப்பஞ்சிரா அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து கலரி பணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட இளைய மகள் வந்து பாத்தீங்கன்னா லீலா அவங்க பேர். அவங்க வந்து ஐயப்ப சாமி மேல வந்து காதல் வயப்பட்டிருக்காங்க. காதலிச்சு அவங்க வந்து வர மாதிரி ஐயப்ப சாமி கிட்ட வந்து டெய்லி போய் ரிக்வஸ்ட் என்ன வந்து எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இந்த பொண்ணு மேல ஓகே கொஞ்சம் இறக்கப்பட்டு அவதாரம் எடுத்திருக்காரு. அதாவது பிரம்மச்சரியா வந்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு வந்து போய் லீலா வந்து இவர் சந்திக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு லீலா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் வந்து ஐயப்பனை பார்க்க போறேன், எனக்கு வந்து டெய்லி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு போய் பார்ப்பாங்களாம். அப்போ பண்ண ஸ்வீட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரிஜ் இருக்கு இல்லையா, பாரிஜ்னு சொல்லுவாங்க. அது அரிசியில பண்ற சுடுகஞ்சி. அதுல வந்து வெல்லம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுதான் வந்து இந்த அரவண பாயாசம். ஓ, ஒரு ஸ்வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரியா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல் மற்றும் ஒரு விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பராசக்தியினுடைய பரங்கருணையை வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக இல்லங்களிலே பரவவிட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த விடியலிலே தேவியினுடைய அற்புதமான தியான பாடல் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே. பொய் உணர்வு நீங்கி மெய் உணர்வு மேலோங்க வேண்டும் என்ற தியான பாடல் இது.
பராசக்தியினுடைய அருமையான தியானம். தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே, தனித்திரு பசித்திரு விழித்திரு என்று சொல்லுவார் நம்முடைய வள்ளல் பெருந்தகை. தனியாக இருப்பது அது ஒரு சுகம். தனியாக இருப்பது என்று சொன்னால் சும்மா இருப்பதில்லை, தேவியினுடைய திரு உருவத்தை மனதிற்குள்ளாக பதிக்க பழகுவது. மிக அழகாக மீனாட்சி அம்மனுடைய பிள்ளைத்தமிழ் பாடும், ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. உள்ளத்திலே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே என்ற அருமையான பாடல். அந்த பாடலில் என்ன சொல்லுகிறது? இறைவன் மிக அழகாக எழுதி பார்த்திருக்கிறானாம், அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கிறானாம். அப்படி அழகு ஒழுக தேவி இருக்கிறாள். தேவியினுடைய அடியார்கள், பராசக்தியினுடைய அடியார்கள் யாரெல்லாம் அம்பிகை பிரியமாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் பிடித்த ஒரு அருமையான பாடல் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல். இந்த பாடலை கேட்காதவர்கள், ரசிக்காதவர்கள் அல்லது மனனம் செய்யாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். சின்னஞ்சிறிய மருங்கினில் என்று தொடங்கியவுடனே நமக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வரும். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளக்கரையில் ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். அம்பிகை சிரித்திருக்கக்கூடிய அருமையான காட்சியை நம் கண் முன்னாலே கொண்டு வந்து அந்த பாடல் நிறுத்தும். அந்த பாடலுடைய குரல், அந்த பாடலுடைய இசை, அந்த பாடலுடைய ராகம் இதெல்லாம் அப்படியே நம்முடைய மனதை உருக்குவது போல இருக்கும். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளக்கரையில் ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது. அவளுடைய கண் இருக்கிறதே, அந்த கண்ணுடைய அழகை எப்படி சொல்ல முடியும், எப்படி வருணிக்க முடியும்? அவளுடைய கண்கள் அவ்வளவு அழகான கண்கள். பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது, பேரழகுக்கு ஈடாக வேறொன்றும் கிடையாது. எதையாவது இந்த உலகத்திலே நாம் முயற்சி செய்து அவளுடைய அழகுக்கு ஒப்புமைப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியவே முடியாது. மிக அழகாக திருமூலர் சொல்லுவாரே, ஒப்புமைப்படுத்த இயலாதவன் அவன் என்று சொல்லுவார். எதோடு ஒப்புமைப்படுத்த முடியும்? யாரறிவார் இந்த அண்ணலின் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றடின் வேறறியாமை விளம்புகின்றேன் என்று சொல்லுவார். ஒப்புமைப்படுத்த இயலாது, பேரழகுக்கு ஈடாக வேறொன்றும் கிடையாது. தொடர்ந்து பாடுவார், விண்ணலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடி நிற்பாள், பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும். இந்த பாடலுடைய அப்படியே அருமையான ஒரு மாற்று மொழிகள், மாற்று வார்த்தைகள். மாற்று வார்த்தை என்று கூட சொல்லுவது ஒரு தவறான விளக்கத்தை தந்துவிடும். இதற்கு அருமையான எளிமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக எடுத்து வைத்திருப்பார். மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடி நிற்பாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சிவகங்கை குளக்கரையில் இருக்கக்கூடிய அம்பை. சிவகங்கை குளக்கரை என்பது சிதம்பரத்தில் இருக்கிறது. அவளுடைய நாட்டியம், அவளுடைய அழகு, அவளுடைய பேரழகு, சிவகாமியே அத்தனை அழகு. சிவகாமியினுடைய அழகை நீங்கள் அவசியமாக சிதம்பரம் போனால் தரிசிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நடராஜ பெருமானுடைய அழகை பார்க்கிறோம். பக்கத்திலே உடனடியாக என்ன சொல்வார்கள் எல்லோரும் மேலே என்று பார்க்கிற பொழுது, நீங்கள் ரகசியத்தை பாருங்கள், சிதம்பர ரகசியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்லி தங்க வில்வ இலைகள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தீப ஆராதனை காட்டுவார்கள். நாம் இந்த இரண்டையும் தரிசனம் செய்துவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து விடுவோம். ஆனால் நீங்கள் அவசியமாக அடுத்த முறை போகிற பொழுது சிதம்பரத்திற்கு செல்லுகிற பொழுது அம்பிகையை பாருங்கள். சிவகாமி அத்தனை ஒய்யாரமாக அழகாக நின்று கொண்டிருப்பாள். சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லை என்று சொல்லுவார் அபிராமப்பட்டர். அந்த சிவகாம சுந்தரி அங்கே அவ்வளவு அழகாக இருப்பாள். அத்தனை அழகு. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடி நிற்பாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனமாட்டிடுவாள். அத்தகைய அழகான பேரழகி அவள். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்தி செய்ய பட்டும், தேவியினுடைய பட்டு. அந்த அழகான பட்டை நினைக்கிற பொழுதே நம்முடைய மனம் இருக்கிறது, ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறது.
ஒரு பொருளை நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுது யாரெல்லாம் மாம்பழத்தை அனுபவித்திருப்பார்களோ, யாரெல்லாம் மாம்பழத்தை சுவைத்திருப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் நாம் மாம்பழம் என்று சொன்ன உடனேயே உடனடியாக நம்முடைய மனக்கண்ணுக்குள்ளாக அந்த மாம்பழம் வந்து விடுகிறது. எந்த ஒரு உண்ணுகிற பொருளை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய மனம் ஏற்கனவே அதில் ஈடுபட்டிருந்தால் அதை நாம் மனக்களுக்குள்ளாக அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய மனதிற்குள்ளே தோற்றம் வந்து விடுகிறது. அது உண்ணுகிற பொருள் மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் வார்த்தையை கேட்ட அடுத்த மாத்திரத்திலே அதனுடைய உருவம் நம்மளுடைய மனதிற்குள்ளாக வந்து நிற்கிறது. அப்படி தேவியினுடைய நாமத்தை சொன்ன உடனேயே நம்முடைய மனம் அவளுடைய உருவத்தை முழுமையாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதுதான் மிகப்பெரிய தியானம். தேவியினுடைய நாமம் எதை சொல்லுகிறோமோ, பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வாராகி, எந்த நாமத்தை நாம் சொல்லுகிறோமோ அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அவளுடைய திருமேனி நமக்கு வந்து நிற்க வேண்டும். கற்பகாம்பாள் என்று சொன்னால் அவளுடைய அந்த நாமத்தை கேட்ட அடுத்த மாத்திரமே அவளுடைய அந்த அழகான மலர்பாவாடை, மரகத இடையில் மலர்பாவாடை, மலைமகள் மேனி, மகரந்த ஓடை என்று சொல்வார்களே, அப்படி அந்த நாமத்தை சொன்னவுடனே நிற்க வேண்டும். திரிபுர சுந்தரி என்று சொன்னால் அந்த நாமம் சொன்னவுடனே நமக்கு வந்து நிற்க வேண்டும். மீனாட்சி என்று சொன்னால் அந்த நாமத்தை சொன்ன அடுத்த கணமே நமக்கு அவளுடைய பச்சை வடிவம் வந்து நிற்க வேண்டும். காமாட்சி என்று சொன்னால் அடுத்த கணம் வந்து அந்த உருவம் நமக்கு முன்னாலே நிற்க வேண்டும். எப்படி நிற்கும் என்று சொன்னால், நாம் அந்த தியானத்தை பழகியிருந்தால் அந்த நாமத்தை சொன்ன உடனேயே அந்த உருவம் நம்ம மனக்கண் முன்னாலே தோன்றும். நீண்ட நேரம் காத்து கொண்டு வரிசையில் நிற்கிறோம் திருப்பதியிலே அல்லது மற்ற கோயில்களிலே. அங்கே சென்றவுடனே நாம் எதற்காக செல்கிறோம்? வழிபாடு செல்வதற்காக செல்கிறோம். அந்த இறைவனை பார்ப்பதற்குத்தான் அத்தனை ஆசைப்பட்டு அந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறோம். அத்தனை ஆசையோடு அந்த சன்னிதானத்திற்கு முன்னாலே நாம் நிற்கிற பொழுது என்ன செய்கிறோம்? சன்னிதானத்தின் முன்னால் போய் நின்றவுடன் உடனடியாக அந்த இறைவன் திருவுருவத்தை பார்த்த உடனேயே, இறைவியினுடைய திருவுருவத்தை பார்த்தவுடனே கண்களை மூடிக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பார்க்கத்தான் வந்தோம், பார்க்க வந்தவுடன் ஏன் கண்களை மூடிக்கொள்கிறோம் என்று கேட்டால், அந்த திருவுருவத்தை அப்படியே நம்முடைய இதயத்திற்குள்ளாக பதித்து கொள்ளுவது. கடவுள் என்று சொன்னாலே அழகான விளக்கம் தருவார்கள். கடந்து உள்ளே இருப்பவன் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய மனதை கடந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த பராசக்தியினுடைய திருவுருவத்தை பார்ப்பதற்காகத்தான் நாம் சென்று அந்த சன்னிதானத்திற்குள்ளே நின்ற அடுத்த கணமே நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம். இவ்வளவு தூரம் பார்க்க வந்தவர்கள் ஏன் கண்ணை மூடிக்கொள்கிறீர்கள் என்று கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏனென்றால் நாம் காலங்காலமாக அப்படியே பழகி வந்திருக்கிறோம். அந்த பழக்கத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டால், கண்களை மூடிக்கொண்டு நின்ற அடுத்த கணமே நாம் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக பராசக்தியினுடைய உருவத்தை நம் மனதிற்குள்ளே கொண்டு வந்து ஸ்தாபிக்க முடியும், நிறுத்தி வைக்க முடியும். அப்படி நிறுத்தி வைத்ததற்கான பயிற்சி தான் தியானம். அவளுடைய பேரழகை, அவளுடைய சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத வார்த்தைகளாலே நாம் தெளிவுபடுத்த முடியாத, வார்த்தைகளாலே நம்மாலே அலங்காரம் செய்ய முடியாத அற்புதமான பேரழகு உள்ளவளை நம்முடைய மனதிற்குள்ளே கொண்டு வந்து பதித்து வைத்துக் கொள்ளுகிறோம். அபிராமி பெட்டருக்கு அப்படி தேவி வந்து இருந்தாள் என்றே சொல்லுவார். வருந்தாவகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவார். பல இடங்களிலே அவள் மனதிற்குள்ளே வந்து இருந்ததனால் தான் வெளியிலே பார்க்கிற பொழுது கூட எல்லா இடத்திலும் அவளுடைய தோற்றமாகவே தெரிந்திருக்கிறது. மிக அழகாக கவியரசர் கிருஷ்ணர் அந்தாதிலே சொல்லுவார். அவனுடைய நாமத்தை சொல்லி பார்க்கிறேன், எப்படி சொல்லுகிறேன்? மாதவன், மகனவன், மழலையின் மொழியவன், மண்ணிலார்ந்த ஆதவன், அரியவன், அறிவினுக்கு அறிவவன், அன்புளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயமவன், தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாதவன் திறமென அறிக நீரே என்று சொல்லுவார். அந்த கண்ணனை மனக்கண்ணுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவன் நாமத்தை நான் சொல்லி 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 பழகுகிறேன். அந்த நாமம் தித்திக்கிறது, இனிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. மனதிற்குள்ளாக அந்த நாமத்தை சொன்ன உடனே அவளுடைய திருமேனியை தாங்கிய எண்ணம் இருக்கிறதே, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி வெள்ளத்தை தருகிறது. உடம்புக்குள்ளே மிகப்பெரிய மின்னூட்டம் போலே, மின்னல் போலே மிகப்பெரிய பாய்ச்சல் வருகிறது. அதுதான் உண்மையான தியானத்தினுடைய அடையாளம். முகம் பொலிவு பெறுகிறது, என் உடல் ஆற்றல் பெறுகிறது, என்னுடைய மனம் சந்தோஷம் அடைகிறது, என் மனம் களைப்பை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்கிறது. அதுதான் தியானத்தினுடைய அடையாளம். அப்படி தேவியை தியானம் செய்கிறார் அபிராமி பட்டர். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பின்னம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சுமைத்த கண்ணங்கிரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து
தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே என்று சொல்லுகிறார். அந்த தவத்தை தொடர்ந்து நாம் பயில்வதற்காக சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இப்போ உங்கள் பர்த்டே விதமான ஒரு ஹெல்த் டிப்போட வந்திருக்கேன். சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா? டிராகன் ஃப்ரூட் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. ஜூஸ் கடையில் போய் டிராகன் ஃப்ரூட்னு கேளுங்க, ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. சரியா, அதான் டிராகன் ஃப்ரூட். சரியா, உஷாராயிட்டேன். ஆக்சுவலி டிராகன் ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே உடம்புக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது இல்லாமல் வந்து ஆஸ்மா, டயபெட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா வெயிட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் கூட. ஓகேயா, ஸோ அதனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குமா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் 35 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ அவங்க டெய்லி வந்து டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா. இது இல்லாமல் ஹார்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டிராகன் ஃப்ரூட். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஆமாம், டிராகன் மாதிரி இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்கு. ஓகே, இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜாதவ் பயேங், இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட சமீபத்தில் தாங்க இவரை பற்றி படித்தேன். 2015 பத்மஸ்ரீ விருது வாங்கியவர் ஜாதவ் பயேங் அப்படின்னா அதில் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் தனி ஒரு மனிதன் நினைத்தால் எதையும் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற வாக்குக்கு இணங்க தனி ஒரு மனிதனாக நின்று சாதித்து காட்டியவர் ஜாதவ் பயேங் அப்படின்னா அது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஸ்பைரிங்காக இருக்கே அப்படின்னு அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க தோணும். தனி ஒரு மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிறத தான் அசாமீஸ் மொழியில் ரொம்ப அழுத்தமாக நமக்கு இன்றளவும் சொல்லிகிட்ருக்காரு ஜாதவ் பயேங். அவர் என்ன அப்படி பண்ணார் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. 1360 ஏக்கர் பரப்பளவில் தனி மனிதனாக இருந்து ஒரு பலமான காட்டையே உருவாக்கியிருக்காரு ஜாதவ் பயேங். அக்ரிகல்ச்சரில் எம்எஸ்சி, பிஹெச்டி இதெல்லாம் வாங்கினவர் அவருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே தான் படித்தார் ஜாதவ் பயேங். தன்னுடைய 16வது வயதில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1979 பிரம்மபுத்திராவில் ரொம்ப பெரிய வெள்ளம் வந்த பொழுது ஜாதவ் பயேங் இருந்த அந்த இடத்துக்கிட்ட நிறைய பாம்புகள் அந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு தான். இந்த வெள்ள நீரெல்லாம் வடிஞ்சப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் எல்லாமே இறந்து கிடந்ததாம். இந்த பாம்புகள்லாம் சாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பயேங் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், அந்த இடத்துல மரங்கள்லாம் எதுவுமே இல்லாததுனால அந்த மண்ணோட வெப்பம் தாங்காமல் தான் அந்த பாம்பெல்லாம் இறந்து போச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல நாம் மரங்களை நட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இனிமே எந்த உயிரினமும் உயிர் இழக்காது இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனை பையங்குக்குள்ளே வந்திருக்கு. ஒன்று என்ன பண்ணார், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கேற்ப எந்த மாதிரியான மரங்கள் அங்கே வளரும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, வனத்துறையினர்கிட்டலாம் அவர் கேட்டிருக்காரு. அவங்களாம் அந்த சாயிலோட நேச்சரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்களாம், இந்த மண்ணின் வளத்தில் மூங்கில் செடிகள், மூங்கில் மரங்கள் மட்டுமே தான் வளரும், வேறு எந்த மாதிரியான மரங்களையும் இங்கே வளர்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களாம். சரின்னு சற்றும் மனம் தளராமல் தான் ஒரே ஒருவராக நின்று கொண்டு எந்த விதமான பொருள் உதவியையும் மற்றவர்களின் உழைப்பையும் எதிர்பார்க்காத பையன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூங்கில் மரங்களை வளர்க்க ஆரம்பித்து 200 ஏக்கர் பரப்பளவில் மூங்கில் மரங்கள் வரும்படி பார்த்துக்கிட்டாராம். முதல்ல மூங்கில் மரங்களை மட்டுமே பார்த்த பையன், ஒரு மூங்கில் மரங்கள் நம்மை சுற்றி இருந்தாலே இவ்வளோ நல்லா க்ரீனரியாக இருக்கே, இன்னும் பலவிதமான மரங்களை நாம் இந்த இடத்துல வளர்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்து அந்த மண்ணை வளமாக்குவதற்காக என்ன பண்ணாராம், தான் பிறந்த கிராமத்திலிருந்து சிகப்பு எறும்புகள், இந்த ரெட் ஆண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மண்ணில் விட்டாராம்.
அவருக்கு சின்ன வயசில் அவரோட தாத்தாவோ இல்லை பாட்டியோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. எந்த மண்ணில் வந்து சிகப்பு எறும்புகள்லாம் நிறைய இருக்கோ அந்த மண் வளமாயிடும் அப்படின்ட்டு யாரோ என்னைக்கோ சொன்னதை நிஜமாகவே நம்பி, அது ரியலாகவே சயின்டிஃபிக் ஃபேக்டும் தான். ஆனால் அந்த சயின்ஸ் எல்லாம் வந்து பையங்குக்கு தெரியாது. ஆனால் மற்ற உயிரினங்களை நாம் காப்பாற்றணும், அந்த மரங்களை அந்த இடத்துல நடணும் அப்படிங்கிற கனவு ஒண்டி தான் பையன்கிட்ட இருந்தது. ஸோ கிராமத்திலிருந்து நிறைய சிகப்பு எறும்புகளெல்லாம் கொண்டு வந்து அந்த மண்ணுக்குள்ளே விட்டு அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வளமான மண்ணாக மாற்றி பலவிதமான மரங்களையும் தனியொரு ஆளாக நின்று நட்டு காமிச்சிருக்காரு பையன். தனியொரு ஆளாக நின்று நட்டு மட்டும் காட்டலை, வறண்டு இருந்த அந்த இடத்த வளமான காடாகவே மாற்றிருக்காரு பையன். ரொம்ப வருஷங்கள் கழித்து ஏகப்பட்ட ரேர் பேர்ட்ஸு, எலிஃபண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் தங்களோட வக்கேஷனுக்கு பையன் உருவாக்கின அந்த வளமான காடுகளுக்கு தான் இலவசமாக வந்து விசிட் செய்யும். வனத்துறையினருக்கு இந்த மாதிரியான ஒரு காடு அஸ்ஸாமின் கிராமத்தில் உருவாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே பல வருடங்களுக்கு அப்போ தான் சமீபத்தில் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வளமான காடை பார்த்துட்டு அஸ்ஸாம் வனத்துறையினர் மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விசிட் செஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். இயற்கையின் மீதும் மரங்களின் மீதும் அவ்வளோ ஒரு தீராத ஆர்வத்தையும் ஆசையும் வளர்த்துக்கிட்ட பையன் அந்த காட்டுக்குள்ளேயே தன்னுடைய குடிசையும் அமைச்சுக்கிட்டாரு. இத்தனைக்கும் பையனோட குடிசையில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை என்பதோ வாட்டர் சப்ளை என்பதோ சுத்தமாக கிடையாது. அவரோட ஒய்ஃபு, அவரோட 3 குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அவங்களோட வீட்டுக்கு தேவையான தண்ணீரை இன்றளவும் கூட சுமந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்தை ஒரு வளமான காடாக மாற்றியே தீரணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக பையன் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாமே நிஜமாகவே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி அஸ்ஸாமில் அவரோட அந்த காட்டுக்கு பேர் வந்து மொலாய் காடுகள். இந்த மொலாய் அப்படின்றது அஸ்ஸாமீஸ் நேம். மொலாய் காடுகள் அப்படின்னே அஸ்ஸாமீஸ் மக்கள் அந்த பையன் உருவாக்கிய இடத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த மொலாய் காட்டில் ஒரு அழகான படத்துக்கான ஷூட்டிங்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாம் ராபர்ட் அப்படிங்கிறவர் சமீபத்தில் வந்து தான் ஒரு படத்தையே ஷூட் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமுக்கு டூரிஸ்டாக போகிறவங்க எல்லாருமே பார்க்க விரும்பக்கூடிய முக்கியமான இடத்துல ஒரு இடமா இந்த மொலாய் காடுகள், மொலாய் வுட்ஸ் இடம்பெற்றிருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் தனி மனிதன் ஒருவனின் கனவு. அந்த தனி மனிதன் தான் கண்ட கனவை நனவாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான். 1953 ஒரு பிரெஞ்சு நாவல் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கதையை தழுவி தான் வந்தது. அது என்ன அப்படின்னா த பர்சன் ஹூ பிளான்டட் ட்ரீஸ், நாட் பர்சன், த மேன் ஹூ பிளான்டட் ட்ரீஸ் அப்படின்னு ஒரு நாவல் வந்தது. அந்த நாவலில் வரக்கூடிய ஹீரோவும் கிட்டத்தட்ட பையன் மாதிரி தான் வேலை செஞ்சுருக்காரு. அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஆடு மேய்ப்பவர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஆடு மேய்க்கும் பொழுதெல்லாம் இந்த இடம் இப்படி ஒரு வறண்ட இடமா இருக்கே, இந்த இடம் பச்சை பசேல்னு மாறித்துனா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஆடு மேய்ப்பவர் ஒரு நாள் கனவு கண்டாராம். ஸோ இந்த இடம் பச்சை பசேல்னு மாறணும் அப்படின்னா அதுக்காக மற்றவங்க கிட்டேருந்து உதவியை நாம் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தாலும் நிறைய சமயங்கள் அது நமக்கு கிடைக்காமல் போகலாம்னு நினச்ச அந்த ஆடு மேய்ப்பவர் தன்னோட கூட என்ன பண்ணுவாராம், நிறைய விதவிதமான செடிகளின் விதைகளையும் எடுத்துகிட்டே போவாராம். ஆடு மேய்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பெரிய கழியை வச்சு அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அடிச்சுக்கிட்டு ஓட்டை போட்டே போவாராம். அந்த ஒவ்வொரு ஓட்டையிலையும் விதவிதமான செடிகளின் விதைகளை நட்டுக்கிட்டே போவாராம். இவர் இதை மாதிரி நட்டுக்கிட்டே போனதுனால பாலைவனமாக அவ்வளோவாக செடிகளோ மரங்களோ இல்லாமல் இருந்த அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பசுமை மலையாக மாறிப்போச்சான். இந்த இடம் பசுமையாக மாறிப்போச்சு, இனி அடுத்த மலைத்தொடருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடு மேய்ப்பவர் கிட்டத்தட்ட பையன் மாதிரி தான் அந்த ஆல்ப் மலைத்தொடரையும் சரி, அந்த தொடருக்கு கீழே இருந்த அந்த அடிவார இடங்கள் எல்லாமும் சரி ரொம்ப பசுமையாக மாற்றிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. முட்டையை நாம் வெளியிலேருந்து உடைச்சோம் அப்படின்னா ஒரு உயிர் போயிடும். அந்த முட்டை என்பது தனக்குள்ளிருந்து தானாகவே உடைப்பட்டு வந்தால் ஒரு உயிர் என்பது அன்று ஜனிக்கும் அப்படிங்கிறது. ஸோ மரணம் என்பதும் ஜனனம் என்பதும் இந்த மாற்றம் என்பதை நம் மனது தான் தீர்மானிக்கும். மற்றவங்க மாறணும், மற்றவங்க எல்லாருமே மாறணும் அப்படின்னு
மற்றவர்களிடம் இருந்து அந்த மாற்றத்தை நாம் வெளியிலிருந்து எதிர்பார்த்தால் நிறைய சமயங்கள் நமக்கு ஏமாற்றம் தான் வரும். நாம் மாற ஆரம்பிப்போம். நாம் மாறினோம்னா நம்மை பார்த்து மற்றவர்களும் மாறுவார்கள்னு நாம் எண்ணிக்கை அந்த மாற்றத்தை நமக்குள்ள நாமே கொண்டு வர ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாமும் மாறுவோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் மாறுவார்கள். சென்னையோட பர்த்டே அது இதுன்னெலாம் ரொம்ப சந்தோஷமாக நாம் கொண்டாடுறோம். சென்னையோட ப்ரைடான இந்த மெரினா பீச்சுக்குள்ளே போய் ஒரு நாள் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த குப்பைகளெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், எப்படித்தான் இப்படி குப்பையெல்லாம் போட்டு போட்டு போகிறாங்களோ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் கப்பை அப்படியே போடுறாங்க, வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டா அங்கேயே இந்த சுண்டல் பேப்பர்லாமும் இப்படியே போடுறாங்க. ஏன் தான் இப்படி மெரினா பீச்சோட இந்த மண்ணை இவ்வளோ குப்பையாக வச்சுருக்காங்களோ, இந்த மக்கள்லாம் மாறவே மாட்டாங்களா அப்படின்னு மற்றவர்களிடம் இருந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கும்னா நாமளே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அந்த ஸ்டிக்கை பீச் மண்ணிலே போட்டு வருவோம். ஸோ மற்றவர்கள் மாறணும் அப்படின்னா முதல்ல நாம் மாற ஆரம்பிக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் கப்பையோ அல்லது ஸ்டிக்கையோ சாப்பிட்ட அப்புறம் நாம் கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில் போட்டோம் அப்படின்னா நம்மை பார்த்து மற்றவர்களும் மாறுவார்கள். மெரினா பீச்னு மட்டுமே இல்லைங்க, ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்திற்கான துவக்க புள்ளியாக, ஆரம்ப புள்ளியாக நாமே மாற ஆரம்பிக்கும் பொழுது நிஜமாகவே நாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷமான மாற்றங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் டெஃபினட்டாக வரத்தான் செய்யும். ஜேவட் பையங் சொல்லி கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கை பாடம் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு பயனுள்ள வாழ்க்கை பாடமாகத்தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாந்தினி, நான் இப்போ ஒரு ஹெல்த் டிப் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னமன் ஆயில் இருக்கு இல்லையா, அதாவது வந்து பட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து குடிச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல இருக்க பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் நம்ம வெயிட் லாஸ் ஆகும். அது பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆனாலே வெயிட் லாஸ் ஆகும். அது ஒரு நீங்க சொன்னீங்களே ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றிலாம் பேசுறேன், இதுவும் ஒரு வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பிளட் கிளாட் ஆகும், அடிபட்டுச்சுன்னா பிளட் கிளாட் ஆகிடும், அதாவது ரத்த கட்டு ஏற்படும் இல்லையா. அங்கே வந்து இந்த சின்னமன் ஆயில் அப்ளை பண்ணோம்னா அந்த ரத்த கட்டு வந்து உடனே நீங்கிடுமா. ஐ திங்க் நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரத்த கட்டு வந்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் போவோம், ஐஸ் கட்டிலாம் வைப்போம். பட் ஐ திங்க் அது ஒரு சிறந்த ஒரு மெடிசன் நினைக்கிறேன். இதே மாதிரி வீட்டில் இருக்க மூலிகைகள் மற்றும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. பார்த்துலாமா? இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து பித்த வெடிப்பு, பாதத்தில் இருக்கிற பித்த வெடிப்புக்கான மூலிகை மருத்துவம். பித்த வெடிப்பு எதுக்கு வருது? நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற பூமியில் உப்பை போட்டால் அந்த பூமியை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவில் அதிக அளவு உப்பு சேர்த்திங்கனாலும் காலில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் உப்பு அதிகமாக்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் எல்லாமே கடையிலையும் விடுதிலையும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உப்பு அதிகமாக போட்டுறாங்க. உப்பு அதிகமாக போட்டால் பித்த வெடிப்பு மட்டும் இல்லை, சிறுநீரகமும் கெட்டு போயிடும். சிறுநீரகம் கெடுக்கிறதுக்கு உப்பு தான் காரணம். ஆனால் அந்த உப்பை குறைக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, விவசாயி போடுற உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது கொடூரமான உப்பு. அது வந்து யூரியா உப்புன்னு சொல்லுவோம். டிஏபி, பொட்டாசு இந்த மாதிரி உப்புக்களை போட்டு அந்த அரிசியை வந்து நெல்லை விளைவிக்கிறாங்க. அதுலேருந்து அரிசி எடுத்து அந்த அரிசியை நம்ம சாப்பிட்றோம். அப்போ இயற்கை உணவாக சாப்பிடாம சாதாரணமாக எல்லாமே செயற்கையாக உரம் போட்டு வளர்க்கப்பட்ட அந்த நெல்லிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி யாருமே வந்து நல்ல அரிசி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக பாதங்கள் வெடிக்க தான் செய்யும். பாதம் மட்டும் இல்லை, தோள்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருது. செதில்கள்லாம் வந்து கன்னத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படியே மீன் செதில் மாதிரி வெடிச்சிட்டு வரும். அது பார்க்க அதுக்கடுத்து வந்து சொறி மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த உப்பால் வர்றதை. இந்த உப்பெல்லாம் வந்து குறைக்கணும். நிறைய பேர் வந்து உப்பை நிறையா போடுறாங்க. உப்பே நீங்கள் போடலனாலும் இன்றைக்கி அதிக அளவு சாப்பாட்டில் உப்பு இருக்குது. உப்பு இருக்கிறதால அது கண்டிப்பாக அவங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு தான் வரும். முந்தி என்ன சொன்னாங்க, உப்பிட்ட வரை உள்ள அளவும் நினைனா. இன்றைக்கி உப்பை போட்டவனே கண்டிப்பாக உதைக்கணும்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவன் போட்ட உப்பால் வராத நோய் பூரா வந்துருச்சு. என்ன உப்பு? யூரியா உப்பு. இந்த ரசாயன உப்புகள், ரசாயன உப்பு போட்டவங்கள தான் சொன்னேன். சாப்பாட்டுக்கு உப்பு போட்டதெல்லாம் அது அந்த காலத்துலேருந்து ஒரே மாதிரி போட்டுட்டு வராங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து இயற்கையாக விளைஞ்சதை சாப்பிட்டாங்க. அவங்க உடம்புல எல்லா பாகமும் அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற அந்த பித்த வெடிப்பு தெரியாமல் இருக்க, காலில் வந்து செருப்புக்கு பதிலே நல்லா மூடியே வந்து கவசம் போட்ட ஷூ மாட்டிட்டு வராங்க. அதனால் அந்த பித்த வெடிப்புகள் அதிகமாகிடுது. பித்த வெடிப்பு அதிகமாகும்போது அந்த கால் பாதத்திலேருந்து ரத்தங்கள் வரும், அளவுக்கு அதிகமாக வலி வந்துடும், நடக்க முடியாது, வாத்து மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும், நடையினுடைய அழகு கெட்டுரும்.
சொல்லுவாங்க நடை அழகுனா அந்த நடை அழகே கிடைக்காது. ஏன்னா அவங்க உடல் எடை தாங்க முடியாமல் அந்த பித்த வெடிப்புலேருந்து ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்ததும் போது வலி அதிகமாகும். வலி அதிகமாகும் போது நடை தளர்ந்து போகும். நடை தளர்ந்து போகும்போது அவங்க உடம்பு நடையே அசிங்கமாக இருக்கும். நடக்கிறத மெதுவாக நடந்தால் இந்த பக்கம்லாம் சதை போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பித்த வெடிப்புக்கு இதெல்லாம் தேவையான கண்டிப்பாக தேவை. பித்த வெடிப்பை வந்து சரி செய்கிறதுல முதல்ல வந்து மருதாணி இலை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். மருதாணியை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம். மருதாணியை வந்து காலில் பாதத்தில் அழகுக்கு அரைச்சி போட்டாங்க. அது பித்த வெடிப்பு மறைக்கிறதுக்கு போட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பித்த வெடிப்பே இருக்காது. இதை போட்டு அதை வர்றதையும் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பித்த வெடிப்புக்கு இந்த மருதாணி அற்புதமான மருந்து. இந்த மருதாணியை மேல் பூச்சாவும் போடலாம், உள்ளுக்கு மருந்தாக சாப்பிடணும். நாங்கள் சொல்கிற அளவு முறையில் தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக எது சாப்பிட்டாலும் நஞ்சாக மாறிடும். அதனால் இந்த பித்த வெடிப்புக்கு இதை வந்து மேல் பூச்சிக்கும் உள் மருந்துக்கும் நாங்கள் மருந்தாக தயாரிக்கிறதுக்கு இப்போ காட்டுறோம். அருகம்புல்லை சாப்பிட்டோம்னா உள்ளே எவ்வளோ உப்புக்கள் இருந்தாலும் எவ்வளோ நம்ம ரத்தத்தில் கசடுகள் இருந்தாலும் அதை கழுவிட்டு வந்துடும். நீங்கள் சாப்பாட்டில் உப்பை குறைச்சி பாருங்கள், அந்த பித்த வெடிப்பு தன்னால் வலி குறைய ஆரம்பிச்சிடும். பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்க அந்த பீடி சிகரெட்டு குடிக்கிறத நிறுத்த சொல்லுங்கள். அந்த புகை பிடிக்கிறத நிறுத்த சொல்லுங்கள். குடிக்கிறத நிறுத்தணும். இதெல்லாம் நிறுத்தினாங்கன்னா பித்த வெடிப்பில் வந்து வலி இருக்காது. வலி குறையணுன்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, இவங்க குடிக்கிறது. அந்த வேதனை குறையிறதுக்காக வேண்டி நாங்கள் குடிக்கிறோன்னு. அப்படி குடிக்க பித்த வெடிப்பு கூடுமே தவிர குறையாது. நீங்கள் போய் எந்த மருத்துவர்கிட்ட கேட்டாலும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா, மது பழக்கம் இருக்கான்னு தான் கேட்பாங்க. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த பித்த வெடிப்பு சரி பண்ண முடியாது. ஏன் சரி பண்ண முடியாதுன்னா அதை குடிக்க மீண்டும் வந்து அந்த நிக்கோடின் போய் ரத்தத்தில் கலந்து பித்தம் வந்து பாதத்தை வந்து வெடிக்க வச்சிரும். பாதம் வந்து கீறி அது கத்தி மாதிரி இருக்கும், விரலுக்குள்ள அறுத்தா மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், நிற்காது, சரியாகவே முடியாது. அதுக்கு வந்து இந்த அருகம்புல் சாறை பயன்படுத்துகிறோம். அருகம்புல் சாப்பிட்டோம்னா அந்த பித்த வெடிப்பு சரியாகும். இது வந்து நன்னாரி வேர், நன்னாரி சர்பத்து, நன்னாரி இதை வந்து சாப்பிட்றோம், நன்னாரி இதை வந்து குளிர்பானம் சாப்பிட்றோம் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. அந்த நன்னாரி இதனுடைய வாசம் வந்து சாப்பிட்டாலே சிறுநீரக பையை வந்து சுத்தம் பண்ணும், கற்களை கரைக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நன்னாரியை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ 100 மருத்துவம் செய்யலாம் நன்னாரியில். நன்னாரி வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. நன்னாரி வேர் எடுத்து இதனுடைய வேர் பாகத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உள் உறுப்புகளில் ரத்தங்கள் சுத்தமாகும், முகம் அழகாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் குளிர்ச்சியை கொடுக்கும், மூளை பலத்தை கொடுக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்றைக்கி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிமார்கிட்ட போய் கேட்டோம்னா அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோம், அதை இன்றைக்கி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த நன்னாரியை பயன்படுத்தும் போது உள் உறுப்புகளை சுத்தம் செய்யும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், உள்ளே இருக்கிற உப்பு கழுவுகளை கழுவி களையும். உப்பு வந்து உடலில் இருந்தால் தான் இந்த பித்த வெடிப்பு வரும். அந்த பித்த வெடிப்புக்கு இந்த உப்பை வந்து வெளியேற்ற பித்த வெடிப்பு பழைய நிலைக்கு வரும். இதை தினந்தோறும் பயன்படுத்தணும்னா பித்த வெடிப்பு இல்லாமல் இந்த கை மாதிரி ஆகிடும். கை எப்படி ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் நம்ம வச்சுருக்கோமோ அதேமாரி காலை வந்துடும். ஏன்னா அந்த உப்பு வந்து எங்கே போகும், மேலே இருக்கிற உப்பு கீழே போய் கீழே நிற்கும். கீழே எங்கே நிற்கும், பாதத்துக்கு போயிடுது. பாதத்தில் போய் நின்னதும் அந்த இடம் வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த உப்பு வெளியேறதுக்கு வழி இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி யாருமே வேலை செய்கிறது கிடையாது. வேலைக்கு போனால் தான் அந்த வேர்க்கிறதே கிடையாது, வெயிலுக்கே போகிறது கிடையாது. அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வைட்டமின் டி தேவை அப்படின்றாங்க. இங்கே இயற்கையாகவே நமக்கு வெயில் இருக்கிற இடம். இங்கே யாருமே போகிறதில்ல. ஏன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா சாயந்தரம் 8 மணிக்கு தான் வரோம். அப்போ வெயிலை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து உடம்புல சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இந்த நன்னாரி வேர் கொடுக்கும். ஏற்கனவே பன்னீர் திராட்சையை பற்றி சொல்லியிருக்கோம். பன்னீர் திராட்சை வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும், ரத்தத்தில் இருக்க உப்புக்களை வெளியேற்றும், ரத்தத்தில் இருக்கிற கசடுகளை வெளியேற்றும். இது சிறுநீரக பையை சுத்தம் பண்ணும், ரத்த குழாய்கள் மட்டும் இல்லை இருதயத்தை வந்து பலப்படுத்தும். நமக்கு வந்து அறிவுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடியது. ரத்தம் சுத்தமானாலே நம்ம உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமானால் இந்த பித்த வெடிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பனை வெல்லம், இதை வந்து கருப்பட்டின்னு சொல்கிறோம். பனை வெல்லத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். பனை வெல்லம் வந்து எல்லாத்துலேயுமே பனை வெல்லத்தை ஏன் பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் கேட்குறாங்க. பனை வெல்லம் வந்து சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நோயாளிக்கும் இது எந்த ஒரு தவறும் செய்யாது. இதில் வந்து நல்ல பனை வெல்லமாக வாங்கணும். இதுலேயும் நிறையா கலப்படம் செய்கிறாங்க. கரும்பு குழலைகளை கொண்டு வந்து காய்ச்சி இதை பனை வெல்லம்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் மனமே இருக்காது. அந்த கருப்பட்டியினுடைய மனம் வந்து அப்படியே பார்த்ததுமே இந்த ஒரு கட்டியை நான் சாப்பிட்ருவேன். அந்த அளவுக்கு இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, சர்க்கரை நோயே வராது. இந்த கருப்பட்டியை சாப்பிடும்போது குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமாகும், உள்ளே இருக்கிற உப்புக்களை கழுவும். நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உப்பை கழுவி எடுக்க 16 ஜோடி கிட்னி தேவை இருக்கான். இதை வந்து
இந்த சிறுநீரகம் இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லி அந்த சிறுநீரகம் சிறப்பு மருத்துவமனையிலேருந்து பெரிய டாக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, 16 ஜோடி கிட்னி இந்த சிறுநீரகம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உப்பை வந்து கழுவ முடியுமா. அப்போ நம்மளால் அத்தனை ஜோடி கிடையாது, இருக்கிற ஒரு ஜோடியை காப்பாற்றணும்னா நம்ம இயற்கைக்கு மாறி தான் ஆகணும். இயற்கைக்கு மாறினா தான் இன்றைக்கி வாழ முடியும். நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிறது இதெல்லாம். நம்ம வீட்டை சுற்றி அருகம்புல் கிடைக்கும், மருதாணி கிடைக்கும், நமக்கு தேவையானப்போ இந்த கருப்பட்டியை கேட்டு வாங்கிக்கலாம். இதோட சேர்த்து நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோம். மஞ்சள் வந்து கிருமி நாசினி, உள்ளே இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது. எந்த வகையான நோய் இருந்தாலும் அந்த இடத்த வந்து சரி செய்யும். உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது மஞ்சள். விளக்கெண்ணெயை பயன்படுத்தணும். விளக்கெண்ணெய் எதுக்குன்னா தோலினுடைய உள் போய் சேர்றதுக்கு. இப்போ சாதாரணமாக இங்கே பார்த்தா தோலில் எந்த ஒரு ஓட்டையும் இருக்காது, ஆனால் விளக்கெண்ணெய் தடவுனீங்கன்னா தோலுக்குள்ளே போய் இறங்கி அது செய்ய வேண்டிய வேலை செய்யும். அதனால் விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பித்த வெடிப்புக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பித்த வெடிப்புக்கு மருந்து தயாரிக்கும் பொழுது இந்த பன்னீர் திராட்சையில் ஏற்கனவே மருந்து அடிச்சிருப்பாங்க, நிறைய மருந்துகள் மேலே பட்டிருக்கோம். இதை நம்ம சாப்பிடும்பொழுது அந்த மருந்துகளை நம்ம உள்ள உடம்புக்குள்ளே போய் தோல் நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதனுடைய மருந்துகளை வந்து கழுவி எடுக்கிறதுக்கு உப்பு தண்ணியை பயன்படுத்தணும். உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் இதை கழுவி எடுக்கணும். எப்போ நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட்னாலும் இந்த மாதிரி கழுவிட்டோம்னா அதில் உள்ள கிருமிகள் வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், யார் சாப்பிட்டாலும் தப்பு வராது. இதில் உள்ள கிருமிகளும் நச்சு மருந்து அடித்த அந்த நஞ்சு இதில் வந்து மேலே படிஞ்சிருக்கும். புள்ளி புள்ளியாக நம்ம பார்க்கலாம். பழம் வாங்கி நம்ம அதை கழுவாமல் சாப்பிடவே கூடாது. இந்த பழம் வந்து நல்ல வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் பழம் பெருசாக வர்றதுக்கும் பூவவே வந்து இந்த திராட்சை பூவை வந்து பழம் பெருசாக வர்றதுக்காக மருந்தில் முக்கி விடுவாங்க. அதனால் அந்த பழங்கள் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கும் பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக மினுமினுப்பாக இருக்கிறதுக்காக அந்த மருந்தெல்லாம் முக்குனது அந்த பழத்தில் மேலே தோல்லையே இருக்கும். அதை கழுவி சுத்தமாக எடுக்கிறதுக்கு முதல்ல உப்பு தண்ணியில் சுத்தமாக கழுவணும். அதை பழத்தை திரும்ப மஞ்சள் தண்ணியில் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கழுவி எடுத்த பழத்தை இந்த மாதிரி கழுவி எடுத்த பழத்தை கூழை அடித்து நம்ம வச்சுருக்குறோம். இது கூட இப்போ மருந்து நம்ம கலக்கணும். அருகம்புல் ஒரு 10 கிராமு, மருதாணி இலை 9 இலை மட்டும்தான். நல்லா கவனம் தேவை, 9 இலை மட்டும்தான் மருதாணி இலை சேர்க்கணும். அருகம்புல் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்கலாம், தவறு செய்யாது. அதோடு சேர்த்து நம்ம திராட்சை கூழ் வச்சுருக்கோம், அதோட பனை வெல்லமும் சேர்க்கணும். இந்த நன்னாரி வேர் வந்து ஒரு கிராம் அளவுக்கு போதுமானது, ஒரே 1 கிராம் போதும். இதெல்லாம் கூட்டு கலவையாக கலந்து அரைச்சி வச்சதை எடுத்து இப்போ நம்ம திராட்சை பழத்தினுடைய கூழில் கலக்கிறோம். இதோட வந்து பனை வெல்லம் சேர்க்கணும். பனை வெல்லம் வந்து கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கும் நல்ல வந்து ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த பனை வெல்லத்தை நம்ம சேர்க்குறோம். பனை வெல்லம் வந்து ஒரு 20 கிராம் அளவு சேர்த்தா போதுமானது. ஏன்னா ஏற்கனவே திராட்சையினுடைய இனிப்பு சுவை இருக்கும், அதோடு வந்து இந்த சுவையை கூட்டுறதுக்கு இந்த பனை வெல்லத்தை சேர்க்குறோம். இது வந்து உள் மருந்து, உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து. இதை உள்ளுக்கு வந்து நம்ம தினந்தோறும் சாப்பிட்லாம், தவறு செய்யாது. 1 கிராம் அளவுக்கு தான் நன்னாரி வேர் சேர்க்கணும், 10 கிராம் அளவுக்கு அருகம்புல் அரைச்செடுத்து சேர்க்கணும், 9 இலை மட்டும்தான் மருதாணி இலை, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மருதாணி இலை அதுக்கு மேலே சாப்பிட்டா மயக்கத்தை உண்டு பண்ணும், மயக்கம் வரக்கூடாது. உள்ளே இருக்கிற உப்புக்களை கழுவி எடுக்கிறதுக்கு இந்த மருந்தை தயாரிச்சிருக்கு. நீ மேல் மருந்தாக பயன்படுத்துறதுக்கு விளக்கெண்ணெய் எடுத்திருக்கோம். விளக்கெண்ணெயோட மஞ்சள் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கலந்துக்கிறணும். மருதாணியை வந்து அரைச்செடுத்ததை ஒரு 10 கிராம் அளவு சேர்க்கணும். பச்சையாகவே கலந்து வச்சுக்கிட்டா போதும்.
இதை வந்து இரவு நேரத்தில் வந்து இதை வந்து தடவிட்டு வரணும். இரவு நேரத்தில் இதை தடவிட்டு வந்தோம்னா அந்த பித்த வெடிப்புகளானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். வெடிப்பாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து பாதங்கள் வந்து கை மாதிரி அழகாக வரும். இதை இரவு நேரத்தில் கண்டிப்பாக இதை போட்டுட்டு வரணும். இதை போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம். தினந்தோறும் காலையில் இந்த திராட்சை, அருகு, மருதாணி, நன்னாரி இதை கலந்த கலவையை நம்ம சாப்பிட்றோம். இதோட பனை வெல்லம் சேர்த்து குடிக்கிறோம். இது காலையில் அதை சாப்பிட்ணும். இரவு நேரத்தில் அந்த எண்ணெயை தடவிட்டு வரணும். இது வெளிப்பூச்சி, அது உள் மருந்து. இதை சாப்பிட்டு வந்தோம்னா பித்த வெடிப்பானது 1 மாதத்துலேயே வந்து அதனுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும், அழகாக இருக்க ஆரம்பிச்சிடும். பாதங்கள் வந்து வெடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எவ்வளவு மோசமான பித்த வெடிப்பாக இருந்தாலும் சரியாயிரும். அந்த பித்த வெடிப்புக்கு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கால் பாதம் வந்து அசிங்கமாக இருக்குது, அந்த பாதத்து விரிவில் வந்து மண் போய் ஒட்டிக்கிறோம், அதிகமாக நோய் கிருமிகள் போய் ஒட்டிக்கிறோம், நிறைய அசிங்கமாக இருக்கக்கூடியது வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெறும் காலோட நடக்க முடியாது. அதை வந்து துணியை போட்டு உரையை போட்டு காலை மறைச்சிட்டு வருவாங்க. அதை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாதங்கள் சுத்தமாகும். பாதம் சுத்தமாகத்தான் நம்ம அந்த பாதத்தில் இருக்க பித்த வெடிப்பு மறையும். அந்த பித்த வெடிப்பு மறையிறதுக்கு இது ஒரு தலை சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராம், நம்ம பிசிக்ஸ்ல வந்து ஈஸி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அது யார் பண்ண இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? என்கிட்ட கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரா? ஓகே. அவர் யாரு? ஞாபகம் இருந்தது பட் ஞாபகம் வரல. ஓகே, அவர் வந்து ஒரு சூப்பரான கோட் சொல்லியிருக்காரு, அதான் நான் சொல்ல போறேன். அதாவது லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லிவ் ஃபார் டுடே, ஹோப் ஃபார் டுமாரோ, த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு கொஸ்டின் எவ்ரிடே. ஓகேயா? ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருங்க, அது அப்படிதான் வந்து நீங்க கத்துப்பீங்க அப்படின்றதா சொல்ல வராரு. அப்படியா? என்ன क्वेश्चन? நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எங்க அம்மா கேட்டு திட்டுறாங்க பயங்கரமா. அப்படிலாம் கேட்க கூடாது, சரியா? என்ன மாதிரி क्वेश्चनனா நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி ரீசன் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். பட் வந்து டெய்லி ஒரு கொஸ்டினாவது கேளுங்க யார்ட்டையாவது. ஏன்னா வந்து ஒரு கேள்வின்னு இருந்தாலும் ஒரு பதில்னு இருக்கும். அதனால வந்துட்டு எவ்ரி டே இஸ் லேர்னிங். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து டெய்லி ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் கேள்வி கேட்கறேன். இதை நான் டெய்லி ஃபாலோ பண்றேன். ஓகேவா? இந்த பர்த்டேல இருந்து ரெசல்யூஷன் எடுங்க. கண்டிப்பா ரெசல்யூஷன் எடுக்கிறேன். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்கள் சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிட செல்வி. அவர் என்ன சொல்றாரு பாத்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பமும் தேவையில்லாத மனசங்கடமும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் களைவதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. உத்தியோகம் தொழில் அமைப்பெல்லாம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பாதிப்பும் காணப்படாத கூடிய அளவுக்கு இன்றைய கிரகநிலைகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எதையோ நினைத்துவிட்டு ஏதோ அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் மற்ற கிரக சஞ்சாரங்கள் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தலாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி யோக பயிற்சியுடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாள் இனிய நாளாகவே காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுக்கும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் விஷயத்தில் சிறிது கவனத்துடன் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே வெளிவட்டாரத்திலே மற்ற விஷயத்தில் எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனையும் காணப்படவில்லை. குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தாருக்காக நாம் விட்டு கொடுப்பதனால் ஒன்றும் ஆவாது என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பயணங்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் ஒரு நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் அரசமைப்பில் மற்ற அமைப்பெல்லாம் பேர் புகழ் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதைப் போல் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படக்கூடிய நாள். அதே சமயம் சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டாலே யாரிடத்திலும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மனசங்கடப்படுத்தலாம்.
அதே போல் அவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்தலாம். மற்றபடி உத்தியோகம், தொழில் அமைப்பில் மற்ற எல்லாம் சீராக சிறப்பாக காணப்படும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனசங்கடங்கள் ஏற்படுவதனால் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சேதாரங்கள் அதிகமாக காணப்படுவதை நினைவில் வைத்துக் கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள். எது எப்படியா இருந்தாலும் போகக்கூடிய சிந்தனைகள் சீரும் சிறப்புமாக இருந்தால் மற்ற விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இரத்தபந்த உறவுகள், உங்களோட தேக ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்காக மனசங்கடங்கள் காணப்பட்டிருந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு உங்களிடத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் கூட அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையால் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில் நிற்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தைரியமும் ஆக்கமும் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் அமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலங்களும், எந்தவித பயணங்களும் பெரிய அளவுக்கு சங்கடங்கள் முதலில் காணப்பட்டாலும் கடைசியில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் காணப்படுகிறது. ஏற்றம் அனுகூலம் சரியாக சீராக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். பிள்ளைகள், கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றம் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர் உடல்நிலைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் பெற்றோர் பெரியோருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வாய் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தையை மிகவும் வலிமை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு பாதிப்பையும் சங்கடத்தையும் நிரந்தரமாக ஏற்படுத்தி விடும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் தைரியம், தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். பலவிதமான யோகமும் அனுகூலமும் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான பெரிய அளவு லாபத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. சுபவிரய பிராப்தம் திடீரென்று நிச்சயிக்கப்படுவதுடன் பலவிதமான தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் அமைப்புகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு முயற்சி வெற்றி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் அரசாங்கத்துறையில், அரசு துறையில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தையில் மட்டும் ஒரு நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்திற்காக செலவு செய்வதை தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவதும் பிராப்தமும் அனுகூலம் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தருவதனால் தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்புக்கு வாய் வார்த்தை மிக மிக முக்கியம் என்பதனால் அவசரப்படுவது, கோபப்படுவது, ஆவேசப்படுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா லாபம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை வலுவுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள், தேக ஆரோக்கியத்தில் கொழுப்பு சம்பந்த பகுதி, இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன மாற்றங்கள்லாம் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். பெரிய மகான்களின் தரிசனம், பெரிய மனிதர்களின் தரிசனம், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், அரசு உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான இனிமையான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய திருநாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அனுகூலங்கள், ஏற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்படுவதுடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அதிக கவனத்துடன் இருப்பதும்
பணத்தட்டுப்பாடு சிலருக்கு திடீரென்று ஏற்படலாம். அதனால் ஆவேசப்படாமல் பொறுமையாக இருப்பதே ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு லாபமான நாள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, மேல் மக்கள் மூலியமாக பெரிய அளவு ஆதாயங்கள் பெறுவது, வியாபாரத்தில் அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் சீரும் சிறப்பும் முன்னேற்றமும் ஏற்படுவதற்குண்டான நல்ல முயற்சிகள் பெரும் வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். என் பர்த்டே எதுமோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் கேளுங்க டெய்லி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க சரியா? சரி, நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், எனக்கே நான் ஏகப்பட்ட கேள்வி வச்சிருக்கேன், நான் கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கும் நிறைய செகண்ட்ஸ் பிடிச்சிருந்தது. பட் நீங்கள் ஓப்பனிங் ஆஃப் த ஷோவில் சொன்னீங்க இல்லையா டீ காயில் பற்றி, ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம கிளம்பிய டைம் வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு, அது அவங்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம். இப்போ கிளம்பிடலாமா? ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அடுத்தது சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி டீம் ஆஃப் புது புது காலை. பாய். Thank you.